ஹே गाइस எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மஜு கேமிங் ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க ரைட் ஓகே நீ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா சரி गाइस ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு பாஸ் ஃபைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா அந்த டூடு கிகா ஸோ இவனை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவால்வ் பண்ண போகிறோம் கைஸ் ஓகேங்களா ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவனுக்கு எவால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவனோட நெக்ஸ்ட் டயர் டைனோட டிஎன்ஏ ஆல்ரெடி நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் ஸோ இதை தவிர நம்ம என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம் கைஸ் ஓகேவா ஈகா ஓகே ஸோ ஓ சூப்பரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிரிஃபின் டிஎன்ஏ ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்கணுமே எங்கே போச்சு இருந்த டிஎன்ஏ எல்லாம் காலி ஆயிடுச்சா என்ன கிரிஃபின் டிஎன்ஏ ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்கணுமே இருங்க சுரட்டி செக் பண்ணி பார்த்தலாம் நீங்கள் ஞாபகம் இல்லாமல் தூக்கி போட்டுட்டுனா க்ளோன் எடுத்தோம்ல நாசமா போச்சு கிரிஃபின் டிஎன்ஏ இல்லை போல ஸோ நம்ம சரியா க்ளோன் எடுக்காம விட்டாச்சு ஓகே சரி கேஸ் நம்ம அப்போ இன்னைக்கு கிரிஃபினை மட்டும் நாக் பண்ணி அதுட்டு டிஎன்ஏ எடுத்தால் மட்டும் போதும்னு நான் நினைக்கிறேன் சரி கேஸ் நம்ம இப்போ பாஸ் ஃபைட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் கிகாவை எவால்வ் பண்ணோம்ல ஸோ கிகாவோட பவரை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெகோ வச்சு பவரை செக் பண்ணி பார்த்தோம் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாசம் நம்ம வந்து அடிச்சு பார்க்கலாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவெல்லாம் எபிசிஸ் மோடில் வரவனுக்கு தான் ஓகே ஸோ தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு ஓடிடலாம் பாஸ் ஃபைட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் நம்மளுக்கு கிடச்சிச்சு கேஸ் அப்புறம் கிகா நம்ம உடம்புல இருக்கா ஓகே ஒரு 3 கிகா இருக்குது போதும் அப்புறம் ரெக்ஸும் இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ் ஃபைட் பண்ணுற இடத்துக்கு நம்ம கிளம்பிடலாம் பாஸ் ஃபைட் 2 ஓகே இந்த இடம் தான் ஐயோ என்னது இது லாஸ்ட் பாஸ் ஃபைட்டின் சம்பவமா இதெல்லாம் செத்து போன கிரிப்பின் இந்த இடத்துல கிடக்குது கிளிஜான கிரிப்பின் கைஸ் இவன் இருங்க இவனை ஆர்வர்ஸ் பண்ணி எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன் ஓ நம்ம கிரிஃபின் செத்து போனால் கூட அவன்கிட்ட இருந்து பிளட் கிடைக்குது அப்படின்னா நம்ம டைனோவை க்ளோன் பண்ணி அதை கில் பண்ணி அதுக்கிட்ட இருந்து கூட நம்ம எடுக்கலாம் போலையே ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த கிரிஃபினோடதை செக் பண்ணி பார்ப்போம் சரி ஸ்டோப்பர் ஏறுதா ஏறுது ஸ்டோப்பர் ஆனால் ரொம்ப அதிகமாக ஏற்றணும் போலையே இவனை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மயங்க வச்சு இவன் உடம்புல டிஎன்ஏ கிடைக்குதான் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படி கிடச்சிச்சுன்னா நம்ம டூடு கிகா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து எவால்வ் பண்ண முடியும் டாட் தான் நிறைய வேஸ்ட் ஆகுது பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாட்டை வந்து கொஞ்சம் மாற்ற வேண்டியது வரும் நெக்ஸ்ட் டயர் டாட்டுக்கு போயிடலாம் மயங்கி தொலையாண்டா ஏன்டா எவ்வளோ நேரம் இன்னும் ஒரு டாட்டில் மயங்கிடுவான்னு தான் நினைக்கிறேன் இல்லையா 2 டாட் வேணுமா மயங்கிட்டாங்க என் உடம்புல டிஎன்ஏ இருக்கா புஷ் டிஎன்ஏ இல்லை எழுந்துரு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுச்சு கேஸ் நம்ம டைனோவில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம வந்து லூட் எடுக்க முடியாது ஓகே எல்லாமே ரெடி ஆயிடுச்சா ஓகே கிகாவை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுறலாம் 1 2 ஐ திங்க் நான் வேணாம் கைஸ் 2 கிகா மட்டும் இறக்கி விட்டா போதும் ஓ எல்லாம் செம்ம டேமேஜில் இருக்கானுங்க 2 கிகா 2 ரெக்ஸு அப்புறம் ஒரு ஆல்ஃபா இண்டோமன் ரெக்ஸு ஹெல்த் இல்லை கைஸ் அவனுக்குமேட்டு ஹெல்த் போடணும் இருங்க போட்டுடலாம் டைனோபெதிகஸ் பாஸ் வச்சு செஞ்சு விட்டாங்க இவனுங்க எல்லாருமே ஆனால் தான் பார்த்தீங்கன்னா ரத்த கிளறியாக இருக்கிறானுங்க ஓகே ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக தானே இருக்கானுங்க பக்காடா எல்லாரையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து நியூட்ரலில் போட்டுக்கிறேன் அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருப்பானுங்க அடித்தா திருப்பி அடிப்பானுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மனி இருப்பானுங்க ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸை சம்மன் பண்ணி விட்ருவோங்க ஓகே இந்த பாஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பான்னு தெரில பார்க்கலாம் நம்ம ரெக்ஸ் மேலே ஏறிக்கலாமா ரெக்ஸ் மேலே ஏறிக்கலாம் ஆனால் கிகா மேலே ஏறிக்கலாம் நல்லா கிளியர் வியூ தெரியுது கிகா மேலே ஏறினா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இண்டோமன் ரெக்ஸை நம்ம எவால்வ் பண்ணோம்னா நெக்ஸ்ட் டயர் பாஸை வந்து நம்ம டிஃபீட் பண்ணுவோம் கைஸ் அது கொஞ்சம் லேட்டாக ஆகும்னு தான் நினைக்கிறேன் அதை நம்ம பார்க்கலாம் அது எப்படின்ட்டு ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் தான் இருக்கும் என்னடா இது வந்துட்டாங்க கைஸ் பசங்களை அடிச்சு நொறுங்கடா எல்லாருமே ஹார்பி பாஸை நொறுக்குறோம் நம்ம
செத்து போடா செத்து போடா செத்து போடா. ஈஸியாக முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேங்க. ரொம்பலாம் இவனை வந்து இதுவே பண்ணல. டப்பி பாபா தான் நினைக்கிறேன். டைனோபதிகஸ் பாஸ் தான் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த டைமில் அவன் பேர் என்னது ஃபீனிக்ஸ் வச்சு அடிச்சனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இதுவே இந்த ஆர்மியை வச்சு அடிச்சுன்னு வச்சுக்கலாம் சும்மா வேற மாதிரி டேமேஜ் விழுந்திருக்கும் பையனுக்கு. எக்கச்சக்கமான சாடல் தூக்கி கொடுத்துட்டானுங்க. இதுவே ஃபில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க டைனோ வெயிட்டே எனக்கு ஃபில் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் டேமேஜ் நல்லா கொடுத்துருக்காங்க அவன், சும்மா சொல்லக்கூடாது. சாகலை பட் ஆனால் நல்ல டேமேஜ் கொடுத்துட்டான். நம்ம பயல்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா உள்ளே இறக்கிக்கிறேன். எப்படி இருக்கான் பாருங்களேன். எபிசிஸ் மோடில் வரவன் தானே இவன். அதில் ஒரு சாதாரண ஒரு க்ரீச்சராக வருவான். இதில் பார்த்தீங்கன்னா இவன் ஒரு பாஸாகவே வந்திருக்கான். ஓகே இவனை அப்படியே டீலில் விட்டுறலாம். சூப்பர்ரா. வெளியே வாடா. ஐயோ சிக்கிட்டனே சிக்கிட்டேன். தேவையில்லாத வேலை நினைக்கிறப்போ. ஓகே ஸோ நான் இப்போ டெலிபோர்ட் ஆகிக்கிறேன். இவன் எப்போ மறையெடுத்து எப்போ இவன் உடம்புலேருந்து நான் போகிறது அதான் நான் பார்த்தேன். டெலிபோர்ட் ஆகி வெளியே வந்தாச்சு. ஓகே இதை பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணி இந்த இடத்துல வச்சுருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நல்ல எக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி எக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபீனிக்ஸ்லாம் கிடச்சான். ஓகே இந்த இடத்துல ஏதோ ஒன்று வந்துருச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். டிராகன் பால் 5 கிடச்சிருக்கா. சூப்பரு. ஃபுல்லாக சாடல் கேஸ். எக்கச்சக்கமான சாடல். ஓகே இது நான் வீட்டுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இதை ஹேச்சிங் போட்டு போயிடலாம். ஹேச்சிங் போட்டு நம்ம போய்ட்டு கிரிஃபின் போயிட்டு பிடிக்க கிளம்பிடுவோம். நம்மளோட பண்ணை என்னடா இது? என்னது இது? ஏதோ கிளிச் ஆகிட்டு இருக்கு சிங்க. சரி ஓகே ஆனால் எடுத்து போகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு வச்சுங்களேன். ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா இங்க் பிரிண்ட் போட்டு போயிடுவோம். ஓகே இது ரெடி ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்க ப்ளூ பிரிண்ட்ஸு சேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போட்டு போயிடலாம். அவ்வளோதான் சூப்பர். எல்லாத்தையும் தூக்கி இதுக்குள்ளே போட்டு விட்டாச்சா. ஸோ இப்போ பிளட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போட்டு வச்சிரும். ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ கிரிஃபின் மட்டும் எங்கே இருக்குன்னு பார்க்கலாங்க. கிரிஃபின் ஒரே ஒரு கிரிஃபினாக இருக்கு. ஸோ சாட் கரெக்டாக டெசர்ட் கிட்ட இங்கே இருக்கா. 63 66 சரியா போச்சு. ஒரே ஒரு கிரிஃபின் மட்டும் இருக்காங்க. ஓ ஓகே சரி ஓகே அந்த ஒரு கிரிஃபின் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அந்த இடத்துல ஏதாவது டெலிபோர்ட்டர் வச்சிருக்கேனான்னு தெரில. டெசர்ட்டில் ஏதாவது டெலிபோர்ட்டர் இருக்கும் ஆனால் பேர் வச்சிருக்க மாட்டேனே. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பறந்தே போயிடலாம் வாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ டைனோ ஸ்பானிங் ரேட்லாம் நல்லா குறைச்சி வச்சுருக்கோம். கொசன்னு ஸ்பான் ஆகணும்னு பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் இப்போ ஆக மாட்டானுங்க. ஏன்டா உள்ளே எடுக்க முடிய மாட்டேங்குது. ஏன் எடுக்க முடிய மாட்டேங்குது? ஆடா என்னடா இது உள்ளே நல்ல லூட் இருக்குது இருந்தாலும் எடுக்க முடிய மாட்டேங்குது. சரி ரைட்டு விடுங்க பார்த்துக்கலாம். ஏதோ பக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை நல்லா அது கல்லுக்குள்ளே புதஞ்சிடுச்சுனால எடுக்க முடியாமல் இருக்கான்னு தெரியல. பரவாயில்லையே டாக்ஸிக்கோட இதெல்லாம் இருக்குது கேஸ் நம்மளுக்கு. இதை பார்த்தீங்கன்னா க்ளோன் போட்டால் அடாடா சூப்பரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இல்லை வந்து வெனம் கிரீச்சரை வந்து ஸ்பான் ஆகாத மாதிரி வச்சுருக்கேன். வெனம் கிரீச்சர் ஸ்பான் ஆகலாம் பார்த்தீங்கன்னா அந்த கொசன்னு ஸ்பான் ஆகணும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆக மாட்டானுங்க. ஒரு லெவலுக்கு அப்புறமேட்டு வேணால் வந்து நம்ம வெனம் கிரீச்சர் வந்து ஸ்பான் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். வைல்டில் ஏதாச்சும் ஒரு ரேனோ பிடிக்க போனால் போதும் அப்படியே கொசன்னு ஸ்பான் ஆகிடலாம். செம்ம கடுப்பாயிடுது அதுக்கப்புறம் நம்மளுக்கு. கரெக்டாக எந்த இடம்? ஓகே ஏரியா கிட்ட வந்துட்டேன். ஓகே இந்த லைனில் தான் எங்கேயோ இருக்கான் போல கைஸ். தேடுவோம். அறுபத்தி 63 தானே கேட் சொல்லிச்சு. இது என்ன கிரிப்பின்? இது டாக்ஸிக் கிரிப்பின். ஓகே
ஐயோ லொக்கேஷன் மறந்து போச்சே, இருங்க மறுபடியும் லொக்கேஷன் பார்ப்போம். 63 66 63 66. ஓகே, கரெக்டான இடத்துல தான் இருக்கேன். கிட்டத்தட்ட பார்க்கக்கூடிய இடத்துல தான் இருக்கேன். இந்த இடத்துல எங்கேயோ இருக்காங்க அவன். 63 66 63 66னா இந்த பக்கமா? ஓகே, போச்சுடா. ஐயோ 15 செகண்டுக்கு இருக்குமா இந்த எஃபெக்ட்? திரும்ப தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். வேணாம் கிரேச்சர் இல்லைனாலும் இவனுங்களாம் வந்து நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்றானுங்க. ஓகே, கிரிஃபின் எங்க இருக்குன்னு தெரியலையா கைஸ்? கிரிஃபின் கொஞ்சம் தள்ளி போய் பார்ப்போம். வைவின் தான் இங்க எவ்வளவு வைவின், கொசன்னு வைவின் இருக்கிறான். எவனோ ஒருத்தன் என்ன பார்த்துட்டான். டாக்ஸிக்கா போடா அப்படி எட்ட செத்து போ. இந்த இன்னொருத்தன் வராம பாருங்க அடி வாங்கறதுக்குன்ட்டு. செத்து போடா அப்படியே போடா. கிரிஃபின் அதோ இருக்காங்க கைஸ். அட்டாடாடாடா, இது தெரியாம நான் எங்கெங்கயோ சுத்தின்னு இருக்கேன். ஆனா இங்க கொஞ்சம் மோசமானவங்கலாம் இருக்கானுங்களே. இருங்க, நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன். இது வேற ஒன்று அடிக்கடி வெறுப்பேத்துது. ஓகே, ரீஸ்டார்ட் பண்ணி வந்தாச்சு கைஸ். இல்லை அடிக்கடி இது ஒரு கடுப்பான ஒரு பிரச்சனை இருக்குது. சரி வாங்க போவோம். இது யாரா நீ? நைட் கிங் ரீப்பரா? ஓகே, இந்த கிரிஃபின் வேற இப்போ எங்கேயாச்சும் நம்ம பக்கம் கூட்டிட்டு வரணும் கைஸ். எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான். யார் இவன்? என்ஃபோர்சர் ஆல்ரெடி இவனோட டிஎன்ஏ நான் எடுத்துக்கிட்டேன், அதனால இவன் தேவைப்பட மாட்டான். இன்ஃபர்னல் தானே அவன். ஐயோ இந்த கிரிஃபின் எங்கே போச்சு? டேய் வாடா டேய் கிரிஃபின். சண்டைக்கு வர மாட்டேங்கிறாங்க. வந்துட்டாங்க. இவனை தனியாக கூப்பிட்டு போயிடுவான். ஐயோ வைவின் வேற. சரி விடுங்க, பார்த்துக்கலாம் இருங்க. இவனை எந்த இடத்துல தனியாக கூப்பிட்டு போகிறதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அப்படி எங்கேயா தனியாக கூப்பிட்டு வந்துடும். வைவின் மட்டும் வரானா? கிரிஃபின் எங்கடா? சரி நீ செத்து போ. எவ்வளோ இருக்கு உனக்கு ஹெல்த்து? இவெல்லாம் கொஞ்சம் மோசமானவனு. ஐயோ போச்சுடா, ஃப்ரெண்ட்ஸாக வச்சுட்டானுங்க. செத்து போடா. பரவாயில்ல சிவ, இன்ஃபர்னல்லே கில் பண்றாங்க சிவன். இவனை சாதாரணமா நினைச்சிடக்கூடாது போல. சரி இருங்க. கிரிஃபின் எங்கடா போன? செத்துக்கித்து போயிட்டானா? இருக்கான். சரி இருங்க, இங்கேயே நாக் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஏன்னா கிரிஃபின் உடம்புல இருந்து அடிச்சு வந்துட்டான்னு நினைக்கிறேன். என்னை பார்த்துட்டான். தலையிலே விழுந்தது பாருங்க அவருக்கு. எவ்வளோ டோப்பர் ஏறிச்சு. பரவாயில்ல சம் 2 அடியில் அவங்க கதையை முடிச்சலாம் போல. அப்போ தண்ணியிலே வச்சு ஜலசமாதி பண்ணிவிடுவேன். இருங்க அவனை. வாடாடி வாங்கு. கீழே வின்ட்டியா? சூப்பர், கீழே வின்ட்டான். அவன் சாவறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவன் உடம்புல இருந்து டிஎன்ஏ எடுக்கணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான். ஓகே, இங்கே தாங்க இருக்கு. சூப்பர், டிஎன்ஏ எடுத்தாச்சு, வேலை முடிஞ்சுது. சரி வாங்க போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிஎன்ஏவெல்லாம் நம்ம க்ளோன் போட்டு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டே நான் க்ளோன் கரெக்டாக போட்டதுன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. யார் அவன்? மூக்கு பிடிக்க. ஓ லெஜண்ட் கரண்ட் ஷாக் விட்டடிப்பான். வேணாம். இந்த இடத்துல யார்? பச்சை கலர் பேசரோஸ் டோமினஸ்.
ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இப்போ வெனம் கிரீச்சர் இல்லாத போது நம்மளுக்கு கொஞ்சம் எவ்வளோ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பாருங்களா. அந்த கொசன்னு ஸ்பான் ஆகாமல் ஓரளவுக்கு நம்ம என்னென்ன டைனோ பிடிக்கணுமோ அந்த டைனோஸ் மட்டும் அழகாக ஸ்பான் ஆகுது. ஸோ இதுவே கொஞ்சம் கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. சரி இருங்க, நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வெனம் கிரீச்சர் ஸ்பான் ஆகிட்டு அப்படியே ஸ்பான் பண்ணி விடுவான் பாருங்களா. கொசன்னு ஒரு 30 டைனோ அவன் பக்கத்தில் அப்படியே கடுப்பாக இருக்கும் அது பார்க்கறதுக்கே. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ எல்லாத்தையும் க்ளோன் போட்டு விடணும். டிஎன்ஏ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே கிரிஃபினை நம்ம வந்து பிடிச்சோம். பட் ஆனால் அதோட டிஎன்ஏயும் நான் க்ளோன் போட்டேன். அதுக்கப்புறமேட்டு ஏன் காணாமல் போச்சுன்னு தான் தெரியல. ஓகே, கிட்டத்தட்ட 24 டிஎன்ஏ க்ளோன் போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிகா இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ அவனோட டிஎன்ஏவும் பார்த்தீங்கன்னா நான் க்ளோன் எடுக்கணும். இது சோல் நம்ம ரெக்ஸுக்கு ஒன்று பிடிச்ச மாதிரி தானே. இல்லை என்ஃபோர்ஸரா. ஓகே, எல்லாம் ஆஃப்லைனில் அடிச்சது இது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிகாவோட தான் இருக்கும். ஷேடோ மெயினா அப்போ கிகாவது எங்கடா? ஐயா கிகா அப்படின்னா 2ஆ பிடிச்சி வச்சிருக்கேன். எல்லாமே 2 இருக்கு. ஆல்ரெடி அப்போ க்ளோன் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிகாவை எவால்வ் பண்ணதுக்கு அதோட கிட் ரெடி பண்ணுவோம். பார்த்தீங்களா தனியாக நிற்கிறான் பாருங்க, ஒழிஞ்சிக்கிட்டான் போல. சரி நீங்கள் இதையும் பார்த்தீங்கன்னா க்ளோன் போட்டு வரேன் தானே பார்த்தேன். நம்ம ஒன்று தானே அடித்தேன். அதுக்கப்புறம் எப்பட்றா வந்து வரலையேன்ட்டு. ஓகே 4 போதும். தேவைன்னா அதுக்கப்புறமேட்டு இன்னும் கொஞ்சம் க்ளோன் போட்டுக்கலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிகாவோட அப்கிரேட் கிட் ரெடி பண்ணுவோம். எல்லாமே இருக்கும். சூப்பர். இப்போ இதேமாதிரி இண்டாமினரெக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணுவோங்க. இண்டாமினரெக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம பாஸ் ஃபைட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறமேட்டு இன்னும் நிறைய பயல்கள் இருக்கானுங்க. ஸோ அவனுங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிடிக்கணும். ஐயோ கீழே வந்து தொலைச்சிட்டேனே. ஓகே நைஸ். இன்னும் வைவின் எவால்வ் பண்ணோம். அப்புறம் ரீப்பரு டூடூரு இவன் எனக்கு தெரிஞ்சு வேணான்னு நினைக்கிறேன். இவன் வேஸ்ட்டு தான். நம்ம வைவினே அதுக்கு பதிலாக நம்ம எவால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு இன்னும் ஒரு சில டைனோஸ்லாம் நம்ம வந்து பிடிக்கல. ஸோ அந்த டைனோஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவால்வ் பண்ணணும். ஓகே கைஸ், ஸோ நம்ம ஆல்ஃபா டூடு கிகா. கடவுளே, இவனை நான் வந்து எதுவுமே பண்ணாமே வச்சுருக்கேனா? சரிங்க, லெவலப் போர்ஷன் கொடுத்து இவனுக்கு நல்லா லெவலை இப்போ ஏற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணுவோம். மியூட்டோ ஜெல் இப்போ இதில் கொடுக்க தேவையில்ல. நம்ம செகண்ட் டைப் பண்ணுறோம்ல அதில் கொடுத்துக்கலாம். இவனுக்குலாம் ஸ்டாமினா பிரச்சனை வரும். ஸ்டாமினா கொஞ்சம் நல்லா இப்போயே கொஞ்சம் நல்லா ஏற்றி வச்சுருவோம். மெயிலி ஓகே, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டாமினா மெயிலி. ஓகே போதும்னு நினைக்கிறேங்க. பங்கமாக ஏற்றி விட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த டூல் கிட்ட உள்ளே போட்டு அப்கிரேட் பண்ணி விட்ருவோம். அப்கிரேட் ஆகுது செம்ம. அப்படியே மஞ்சள் கலரில் மாறிட்டாங்க சிவன். சூப்பர். ஆனால் அப்பயும் பார்த்தீங்கன்னா ஸ்டாமினாலாம் குறைஞ்சி போச்சு. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இவனை வந்து ஃபுல்லாக ஏற்றி விடணும். ஹெல்த்து கொஞ்சம் தாறுமாறு. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஸ்டாமினா எனக்கு கொஞ்சம் நல்லா தாறுமாறாக ஏற்றி விடுவோம். ஆனால் ஸ்டாமினா எனக்கு ரொம்ப பிரச்சனை. ஒரு 5000 ஏற்றி விட்டுறலாம் போதும். அப்புறம் கொஞ்சம் வெயிட்டு. அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மெல்லியில் ஏற்றிடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு மியூட்டோ ஜெல் போட்டணும். அப்புறமேட்டு இன்க்ரீட்டும் போட்டு விடணும். அது ரெண்டுத்தையும் போட்டு விடுவோம். மியூட்டோ ஜெல் ஒரு 200 எடுத்துக்கலாம். அப்புறம் இன்க்ரீட் வெறும் 3 தான் இருக்கா? சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இன்க்ரீட் போட்ட உடனே கொஞ்சம் நிறைய இவனுக்கு ஹெல்த் ஏறிடுச்சு. இப்போ மியூட்டோ ஜெல் உள்ளே போட்டுடலாம். மியூட்டோ ஜெல் போட்டால் இவனுக்கு அட்டாக்கிங் பவர் ஏன்டா? ஐயோ 200 இவ்வளோ வேணுமா? ஓ ஐயோ. ஓகே, போய்ட்டு தான் க்ளோனர் இருக்கானே. 10,000 கேட்குது கைஸ் இவனுக்கு. எவ்வளோவா? 1
2 3 4 5 6 7 8 9 ஃபுல்லாக வரணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது ஃபுல்லாக ஓட்டோம். மியூட்டஜெல் ஃபுல்லாக ஓட்டோம். பார்த்துக்கலாம். 10,000 கிட்ட கேட்குது. ஆக்சுவலி இப்போ தான் பார்த்தீங்கன்னா க்ளோன் மோடு வந்து நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வரைக்கும் நான் எவால்வ் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 250 அதிகபட்சம் 300 வரைக்கும் தான் கேஸ் வரும். இவனுக்கு என்னமோ இவ்வளோண்டு கேட்குது. பாருங்களேன் 9,901 கேட்குது. ஏப்பா இப்போ என்னோட ஸ்டாக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மியூட்டஜெல் வைக்கணும். சரி ஓகே. ஸோ என்னோட அட்டாக் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டஜெல்லாம் ஓடிட்டு இருக்கட்டும். ஸோ இந்த வீடியோ எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொத்தத்தையும் உள்ளே போட்டு இவனை வந்து பவர்ஃபுல்லாக மாற்றி பார்ப்போம். இங்கிட்ட எவனாச்சும் இருக்கு. ஆனால் இவனோட பவரை செக் பண்ணுற மாதிரி. ஓகே அங்கே ஏதோ சுற்றிட்டு இருக்கு. என்னது இது? கார்னோ, எலமெண்டல் கார்னோ. ஓகே இவனுக்கு சேடல் வேணுங்க. ஐயோ சேடல். ஐ திங்க் இவனுக்கு கிகா சேடல் தான் இருங்க. கிகா சேடல் இருக்கான்னு பார்ப்போம். கிகா சேடல் இதில் இருக்குமா? எல்லாம் ஆல்பா சேடல் தான் இருக்கு. இது என்னது? இது மான்ஸ்டர் சேடல். சரியா போச்சு. சரியா போச்சு. சேடல் இல்லை. சேடல் செஞ்சே ஆகணும். சரி ஓகே. சேடல் சேடல் சேடல். ஆல்பா ஃபெர்டிலைசர் கிகன்டோசோரஸோட எக் வேணுமா? சரியா போச்சு. கிகாவோட முட்டையில நான் வந்து இது பண்ண வச்சனே. உள்ள இருக்கா? எல்லாம் ரெக்ஸ் எக்கா? நோவல் உள்ளது. சரி நம்மள்ட்ட கிகா இருக்கான். ஸோ அவனை இது பண்ணிட்டு வரேன். ஓகே சேடல் செஞ்சாச்சு. இருங்க அவனுக்கு போட்டு பார்க்கலாம். சேடல். என்னடா இது? ஏன் ஒர்க் ஆகல? இவனுக்கு கிகா சேடல் தானே. இவனுக்கு ஏதோ தனி சேடல் இருக்கான்னா? டூடு கிகண்ட். ஐயோ மாற்றி கீத்தி செஞ்சிட்டனா? இல்லையே சேடல் இல்லையே. கிகாவோட சேடல் மட்டும் தான் இருக்கு. ஓகே கரெக்டாக தான் போட்டிருக்கேன். சேடல் இல்லை. இதில் ஏதாச்சும் இருக்கா? இது ஹை லெவல் டயர்டு இதுக்கு தான். ஓகே இதுலேயும் கிடையாது. அச்சிச்சோ சம்பவம் ஆயிடுச்சு கைஸ். சரிங்க அப்போ சேடல் இல்லாமல் இவனை ரைட் பண்ண முடியுமா? சேடல் கேட்குதே. ஏயா இவனுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல கைஸ். இப்போ யாரு கைஸ் இவன்? பக்கு ஆகி தொலைச்சிட்டானா? இவனுக்கு கிகா சேடல் தான் போடணும். இதுக்கு முன்னாடி ஆல்ஃபாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு கிகா சேடல் தான் போட்டு வச்சுருந்தேன். மியூட்டஜெல் போட்டு இவனை ஃபுல்லாகவே இது பண்ணுவாங்க. சூப்பர். எவால்வ் பண்ணிட்டேன் கைஸ். இன்னும் உடம்புல எவ்வளோ மியூட்டஜெல் இருக்கா? ஓகே எடுத்து வச்சுக்கலாம். பவரை செக் பண்ணலான்னு பார்த்தா சேடல் போட முடிய மாட்டேங்குது. ஏன் போட முடிய மாட்டேங்குதுன்னு தெரியல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிகாவோட சேடல் தான் இவனுக்கு. வேறு ஏதாச்சும் ஒரு சேடல் போடணுமா? இருங்க அதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே எஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த கிகாக்கு நம்மளால் சேடல் போட முடியல கைஸ். ஓகேங்களா? ஸோ அது என்னென்னமோ பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது சேடல் நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. சரிங்களா? சரி கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். இது வரைக்கும் பை கைஸ்.